பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனான். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேனான். எனக்காக மாறி துயித்தெழுந்தவரே, உம்மை அல்லாமல் யாரை பாடுவேன். எனக்காக மாறி துயித்தெழுந்தவரே, உம்மை அல்லாமல் யாரை பாடுவேன். வாழ்நாள் எல்லாம் உம்மை பின் செல்ல அடியாருக்கு உதவிடுமே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பின் செல்ல அடியாருக்கு உதவிடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனான். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை காத்திட்டீ, எந்த நேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். மனபாரத்தின் நேரத்திலும் மனவேதனையில் வேளையில் மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே, இந்த நேசு நல்லவரே, மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே, இந்த நேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கொடும் வெயில்தானில் நிழலவரே, இந்த நேசு நல்லவரே, கொடும் வெயில்தானில் நிழலவரே, இந்த நேசு நல்லவரே. ஒரு போதும்
கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே. இந்த நேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறவாரே. இந்த நேசு உண்மையுள்ளவர், இந்த நேசு வரும்போது மார்போடு அணைத்து கொள்வான், சீக்கிரமாய் வருவாரே. நாமும் அவருடன் சேர்ந்திடுவோம், சீக்கிரமாய் வருவாரே. நாமும் அவருடன் சென்றிடுவோம். எனக்காய் குருசில் மரித்து இந்த நேசு நல்லவரே, மானம் உருகி நான் ஜெபிக்கையிலே இந்த நேசு நல்லவரே. கூடும் வெயில்தனில் நிழலவரே, இந்த நேசு நல்லவரே. ஒரு நாளும் மறவாரே, இந்த நேசு உண்மையுள்ளவர், இந்த நேசு நல்லவரே, இந்த நேசு நல்லவரே, இந்த நேசு நல்லவரே. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. உடைய பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. உடைய மகிமை இந்த இடத்திலே இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. லலகல் சூரல்லாஹி ரோஷரலவா ருதும் மஹன்னரஜியரலமஷரல. யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி சுவாமி, உமக்கொடாக்கடிக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் கேளுங்க சுவாமி. இந்த சின்ன ஜெபத்தை கேளுங்க சுவாமி, வேத வாசிப்பை கேளுங்க, பிரசங்கத்தை கேளுங்க சுவாமி. ஆண்டவர், இந்த மியூசிக்கை ஆசீர்வதிங்க சுவாமி, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தர வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். இது பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டளை கொடுக்கணும். பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் மற்றும் வீட்டிலே இருக்கிற ஆண்டவரே உபத்திரங்களிலிருந்தும் பிள்ளைகளை விடுவித்து பாதுகாக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. லகௌரவாஷரலா தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, கடாக்கடி ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளுக்குரிய வார்த்தை என்னவென்றால், தேவன் செய்த நன்மையை குறித்து நாம் அசதியாக இருக்கக்கூடாது. அதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரிப்போமா? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். வெளிமானுக்கு மறை குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இள வயதின் நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்தும மணவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். 10,000 பேரில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தலை தங்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாலில் கழுவப்பட்டவைகள் போல இருக்கிற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் அழகானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் உன் வாய் மதுரமானதே உமக்கு ஸ்தோத்திரம். மிகவும் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
தேவனை செய்த ஒவ்வொரு நன்மையை குறித்து நாம் எல்லார்ட்டையும் சொல்லணும். முக்கியமாக சபையிலே வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகள் என் வாழ்க்கையில் செய்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறுவிளவையும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டு இருக்கிறது. மேலும் சிங்காசனத்தில் விற்று இருந்து சதா காலையிலும் உயிரோடு இருக்கும் அந்த ஜீவன் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலையிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறவருக்கு பாத்திரனாய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாயிருக்கவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவையுமாய் இருக்கிறது என்றார்கள். தேவனை சுற்றி, அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 மூப்பர்கள் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களே அந்த பரலோகத்திலே மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமானால் தேவன் நமக்கு செய்த நன்மையை நாம் வாய் மூடிக்கொண்டு அமைதலாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் போய் சொல்லணும். ஆண்டவர் என் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார், தேவன் எனக்கு நன்மையை செய்தார் என்று சொல்லி தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவன் எதனால் நினச்சிப்பானா? நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவன் அறிந்து கொள்வானே, நம்மளுக்கு அசிங்கமாயிடுமே. புறஜாதிக்கு சொல்லுவதற்கு வெட்கம், ஆண்டவர் பற்றி சொல்லுவதற்கு வெட்கம், வேறு ஸ்தலத்திலே கூட வேலை சொல்வதற்கு வெட்கம், தேவனை பற்றி கூறுவதற்கு வெட்கம், தேவன் செய்த நன்மை சொல்வதற்கு வெட்கம். ஆனால் மற்ற புறஜாதி மக்கள் இந்த கோயிலுக்கு போனோம், அங்கே போனால் உங்களுக்கு எல்லா கிடைக்கும் என்று சொல்வார்கள். தேவனை, உயிரோடுள்ள தேவனை நேசிக்கிற வணங்குகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? லூக்கா 9:26 இப்படி சொல்லுது, என்னை குறித்து என் வார்த்தை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடே பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும் பொழுது வெட்கப்படுவார். தேவன் அவங்க கூட வரும் பொழுது நம்மளை குறித்து சொல்ல வெட்கப்படுவார். தேவன் நம்மளை குறித்து வெட்கப்படுவார். இப்பேற்பட்ட என்னை பற்றி கூட சொல்லாம, செய்த நன்மையை கூட சொல்லாம யாராவது ஏதாவது நினச்சிப்பாங்களா? இல்லை. தேவன் செய்த நன்மையை தைரியமாய் இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஆலயத்தில் வந்து தைரியமாய் சொல்லணும். அவள் உனக்கு நன்மை செய்யாமல் இருந்திருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். தைரியமாய் வந்து சொல்லணும். நீ வெட்கப்பட்டீன்னா ஆண்டவர் உன்னை குறித்து சொல்ல பிதாவிடத்தில் வெட்கப்படுவார். தூதருக்கு முன்பாக வெட்கப்படுவார். உன்னை பற்றி சொல்ல மாட்டார். தேவன் நன்மையை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த நன்மையை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். யாக்கோபுக்கு செய்த நன்மையை பாருங்கள். ஆதியாகமம் 32:9 வாசிக்கும் பொழுது, பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்காகவும் எல்லா சத்தியத்துக்காகவும் நான்
எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். ஒரு சாதாரண மனுஷனாய் கோலும் கையுமாய் அந்த பாறையில் படித்து கொண்டு இருந்தான். அவனை ஆண்டவர் உயர்த்தினார். இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வரச் செய்தார். அதுதான் அவன் வாயிலை அறிக்கை பண்ணுகிறான். பாருங்க, தேவனை குறித்து சாட்சி சொல்கிறான். நான் இங்கே சாதாரண மனுஷனாக இந்த இடத்துல இருந்து கடந்து போனேன், ஆனால் தேவனோ என்னை உயர்த்தினார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். யோசேப்பை கூட யோசித்து பாருங்கள். ஒரு அடிமையாய் விற்கப்பட்டான். அந்த புறஜாதி தேசத்திலும் வெளிநாட்டிலும் அவன் தேவனை குறித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவன் நல்லவர். அவர்கிட்ட விண்ணப்பம் பொம்பொழுது அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருவார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாய் ஜீவித்தான். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவானாய் இருந்தான். தேவனை வணங்குகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை காண்பித்தான், நடத்தி காட்டினான். அதை பார்த்த தேவன் சும்மா இருந்தார். அவனை உயர்த்தினார். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டன் நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதையும் அவனை அதிகாரியாக்கினான். எவ்வளவு மேன்மை! ஏனென்றால் தேவன் செய்த நன்மையை அந்த புறஜாதி தேசத்திலே அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனுக்கு செய்த நன்மையை குறித்து அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அதனால் தேவன் பார்த்தார், அவனை உயர்த்தினார். இதுதான் கர்த்தர். ஒரு அடிமையாய் போனான். அவனை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்திலே, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே வரும்படியாய் ஒரு அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்தினார். நாமும் கூட தேவனை உயர்த்தும் பொழுது, தேவனை பற்றி நாம் கூறும் பொழுது, தேவன் செய்த எல்லா நன்மையை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது தேவன் நம்மையும் உயர்த்துவார். அது மாத்திரல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தின, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த கர்த்தரை குறித்து நாம் சொல்லும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார். அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது உண்மையாய் நம்மையும் உயர்த்துவார். கொரிந்தியர் 15:3 இப்படியாய் சொல்லுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அன்று பற்றி சொல்லும் பொழுது தேவன் நமக்காக மரித்தார். எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். முன்றே தேவனுக்கும் நமக்கும் இருந்த தூரம் இப்பொழுது அதை மாறி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை மாற்றி அமைத்து சமீபமாய் மாறிற்று. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் படியாய் நமக்காக மரித்தார். பகையாய் இருந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த பகை தீர்ந்தது. பகையாய் சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு முன்பாக ஒப்புருவாக்கினார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு சொல்லணும், அநேக பேருக்கு சொல்லணும். தேவன் இதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக வந்தார். தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பகையை தீர்க்கும்படியாய் வந்தார். அவருடைய ரத்தம் நம்மளை ஒன்றாக்கினது என்று சொல்லி
ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்கணும். அவரை பற்றி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர்கிட்டத்திலே சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை மாற்றினீர், என்னை சுகப்படுத்தினீர், என்னை வழி நடத்தினீர். இப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாய் நடப்பேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். சங்கீதம் 1:1 துன்மார்க்கடி ஆலோசனையில் நடவாமலும் பாவிய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காரமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். தேவனிடத்தில் நம் உறுதியளிக்கணும். இயேசப்பா, நான் இரவும் பகலும் நான் வேதத்தை வாசிப்பேன். எனக்காக நீங்கள் சிந்தின ரத்தத்துக்காக, என்னை மாற்றினதுக்காக, என் பாவத்திலிருந்து நீ விடுதலை கொடுத்ததுக்காக நான் இரவும் பகலும் நான் வேதத்தை வாசிப்பேன். துன்மார்க்கரோடு நான் சேரமாட்டேன், அவன் சொல்லுகிறதா ஆலோசனையை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் உறுதி அளிக்கணும். அப்பொழுது தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார், நமக்கும் ஒரு புதிய வழியை காட்டுவார். அதுதான் நாம் அமைதலாய் சரி ஏசாமி எனக்கு சிலுவை ரத்தம் சிந்தினார், அப்படியா இல்லாதபடி தேவனே நீ எனக்காக சிந்தின ரத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். எனக்காக நீ மரித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே, நானும் பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழுவேன் என்று ஆண்டவருக்கு முன்னாடி உறுதி அளிக்க வேண்டும். தேவன் நம்மை காக்கிறவர். அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது தேவன் நம்மை காக்கிறவர். தேவன் ஆபத்து காலத்திலே நம்மை வந்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையும் காக்க உண்மையுள்ள தேவன் என்றும். தேவன் நம்மை காக்கிற உண்மையுள்ள தேவன், நம்மளை காப்பார். உண்மையாய் தேவனுக்கு நாம் நடக்கும் பொழுது, அவர் வழியிலே நடக்கும் பொழுது தேவன் நம்மை காப்பார். ஏசாயா 31:5 இப்படியாய் சொல்லு, பறந்து காக்கிற பட்சியை போல சீனின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். தேவன் நம்மளை காக்கிற தேவன். சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்குது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர்களா? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தேவன் நம் சரீரத்தை காப்பார், நம்முடைய ஆத்துமாவை காப்பார், நம் வாழ்க்கையை காப்பார். நம் போகும்போதும் வரும்பொழுதும் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எந்த தெய்வமாக நான் உன்னை காக்கிறேன் என்று சொல்லுகிறதா? வெட்டுவேன், குத்துவேன், எனக்கு முடி கொடு, இல்லாமட்டால் எனக்கு எதையாவது செய் என்று காணிக்க கொடு என்று கேட்கிறது. அந்த தேவாதி தேவனோ அப்படி கேட்கல. அவரை நம்மை காக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர். எப்படி தெரியும் இயேசு நல்லவர் என்று? சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க மனுஷன் பாக்கியவான். தேவனை நாம் ருசிக்க வேண்டும், அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும். அவர் அன்பை ருசிக்க வேண்டும். ருசித்தால் தான் நான் சாப்பிடுகிற அந்த ஆப்பிள் ருசி எனக்கு தான் தெரியும், பார்க்கிற மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படியாய் தேவனை ருசிக்கும் பொழுது, தேவனை அனுபவிக்கும் பொழுது, தேவன் செய்கிற செயலை நாம் காக்கும் பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த அன்பை ருசித்து உண்மையாய் தேவன் இவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்ல முடியும். புலம்பல் 3:25 இப்படியாக சொல்லுது,
தமக்கு காத்திருளுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம் ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். நாகும் 1:7 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவன் நமக்கு அரணான கோட்டையுமாயிருக்கிறார். நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நல்ல தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நல்லவர். அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மை அரவணைக்கிற தேவன். அவள் நம் பாரங்களை, நம் துக்கங்களை மனுஷனிடத்தில் சொல்லாமல் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஆகார் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு ஈயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். மன பாரங்களை தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஆகார் அழுகிறான். என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தேவனை நோக்கி அழுகிறான், கதறுகிறாள். தேவன் பார்க்கிறார், அந்த சத்தத்தை கேட்கிறார். தேவ தூதர்களை அனுப்புகிறாள். அந்த வேளையில் என்ன தேவையோ அவள் தேவையான அந்த தண்ணீரை கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார். நாமும் கூட தேவனிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறதே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைக்க வேண்டும். மனுஷனிடத்தில் சொன்னால் கிண்டலிப்பார்கள். அப்படி அல்ல, தெய்வனிடத்தில் போய் சொல்லி நம் பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதன்படியே செய்தார். அதான் கர்த்தர். அவர் சொன்னதை மாத்திரம் செய்வார். ஆண்டவர் யாக்கோபுக்கும் சொல்கிறார், உன் சந்ததி பூமி தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதும் இல்லை. அடியேனுக்கு தேவி காண்பித்த எல்லா தயவுக்காகவும் எல்லா சத்தியத்துக்காகவும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனா ஆனேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னார், அதை செய்து காட்டினார். அதுதான் தெய்வம். அவன் சத்தத்தை கேட்டார். ஏசா மூலம் அவனை சாகடிப்பேன் என்று சொல்லும் பொழுது பயந்து நடுங்குகிறார்கள். அவன் தாயின் தகப்பனும் நீ இங்கே இருக்க வேண்டாம், போய்விடு என்று சொல்லி அவனை லாபானிடத்துக்கு அனுப்புகிறார்கள். ஈசாக்கும் அவனை அனுப்பி வைக்கிறார். அப்படி செல்லும் பொழுது தனியாய் அவன் அந்த வனாந்தரத்திலே போகும் பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன், நீ பெருகுவாய் என்று சொல்லி அவனுக்கு சொன்னார். அதை அப்படியே செய்து காட்டினார். அப்படியே செய்து காட்டினார். தேவனிடத்தில் மனவேதனையோடு துக்கங்களோடு நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். ஒருவேளை அது தாமதமானாலும் கட்டாயம் பதில் உண்டு. அவர் மன உருக்கம் உள்ள தேவன். அதுதான் நம் உருகி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே மனதுருகி ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் நம் ஜெபத்தை கேட்பார். யோவேல் 2:13 வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். தேவனிடத்தில் நம் மனதுருகி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் உபாசத்தோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, மனதுருகி நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவன் அந்த சத்தத்தை கேட்பார், நம்மை மீட்டெடுப்பார், நம்மளுக்கு உதவி செய்வார். மத்தேயு 9:36 இப்படியா சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனார்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகினார். அவளை பார்த்து மனதுருங்கினார். நாமும் கூட ஆண்டவரிடத்திலே மனதுருகி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்பார். அவர் ஏனென்றால் அவர் மன உருக்கமுள்ள தேவன், மன இரக்கமுள்ள தேவன். மார்க்கு 1:41 இப்படியாய் சொல்லுவது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். தேவன் பாருங்க, உடனே மனதுருங்குகிறார், அவனை தொடுகிறார், அவனை சுத்தப்படுத்துகிறார், சுகமாக்குகிறார். நாமும் கூட ஆண்டவரிடத்திலே மனதுருகி ஜெபிக்கும் பொழுது, இல்லை மற்றவங்களுக்காக நாம் மனதுருகி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்பார். ஏனென்றால் தேவனே மன உருக்கம் உள்ள தேவன். கட்டாயம் உதவி செய்வார். வியாதி நேரத்தில் அவர் நமக்கு வைத்தியராயிருக்கிறார். ஏசாயா 53:5 இப்படியா சொல்வது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தாழ்வுகளால் குணமாகுகிறோம், அவருடைய தாழ்வுகளால் குணமாகுகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு தேவன் நம் மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறார், நம் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். அவருடைய தாழ்வுகளால் குணமாக்குகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:6 இப்படியா சொல்லுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளி நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பான். உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி என்று எழுதியிருக்கிறது. அவர் நம் அக்கிரமத்தை மன்னித்து நம் நோய்களெல்லாம் அவன் குணமாக்குற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரல்ல, இந்த வெயில் உஷ்ணங்கள் இருக்கும் பொழுது நிழலை தேடி நாம் ஓடுவோம். நடந்து கொண்டு போகும் பொழுது ரொம்ப வெயிலாக இருக்கும் பொழுது அந்த மரத்தடியின் நிழலை தங்கும் பொழுது அது எப்படி நமக்கு ஒரு சுகமான அனுபவமாய் இருக்குமா போல தேவனுடைய நிழலும் அப்படியா இருக்கும். சங்கீதம் 91:1 இப்படியா சொல்வது, உன்னதமான ஒரு மரபில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. தேவன் நம்மை அந்த வெயிலிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு நிழலாயிருக்கிறார். நம் ஆபத்து காலத்தில் அவளே நிழலாயிருக்கிறார். யோனா 4:6 வாசிக்க கேட்போம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். தேவன் அந்த வெயிலின் தாக்கத்தை அந்த நிழல் மூலம் நிரூபித்து காட்டுகிறார்.
ஆமணக்கு செடி வளர்கிறது, அது அவனுக்கு நிழலாய் இருக்கிறது. தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் காய்ந்து சூரியன் உதித்தது. தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அந்த வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் உன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவும் விரும்பி, நான் உயிர்கள் பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். அந்த வெயிலின் தாக்கம் அவனால் தாங்க முடியல. அழகாய் நிழலாய் இருந்தான். அந்த இலைகள் எல்லாம் பட்டு போய் உடனே அந்த வெயில் அவன் தலையின் மேல் விழுந்தது. அதுதான் அதை வைத்து ஆண்டவர் நிரூபித்து சொல்கிறார், இதுக்கே நீ இப்படி கஷ்டப்பட்டினா, வலது கைக்கும் இடது கைக்கும் இப்பட்ட கபடமில்லாத அந்த மக்களை எப்படி நான் சாகடிப்பேன் என்று சொல்லி அவன் விளக்கி காட்டுகிறார். அவர் நமக்கு நிழலாயிருக்கிறார், நமக்கு நிழலாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில், வெயில் காலத்தில் ஆண்டவர் நமக்கு நிழலாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு உண்டு. ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார். யோசுவாவை யோசுவாவிலே வாசிக்கும் பொழுது, நான் உயிரிழக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா பயந்தான், மோசையே இறந்து விட்டாரே, என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்றார். சங்கீதம் 37:28 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதும் இல்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை ஒரு நாளும் அவர்கள் கைவிட மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவள் சந்ததியே அறுப்புண்டு போகும் என்று எழுதியிருக்கிறது. நாம் பயப்படக்கூடாது. தேவன் நமக்கு பக்க துணையாக இருப்பார். நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவன். அந்நாள் ஒரு நாள் வந்து ஆலயத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார், எனக்கு ஒரு நல்ல பிள்ளை, ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் உம் ஆலயத்திலே அவனை விட்டு விடுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி, நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி, ஆண்டவரிடத்திலே மறக்காதீங்க சாமி என்று சொல்லி, என்னை நினைத்திருளுங்க என்று சொல்லி அன்னாள் வேண்டிக் கொண்டாள். தேவன் பார்த்தார், அன்னாளின் ஜெபத்தை, விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தார். ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். ஒரு நாளும் மறக்க மாட்டார். நம்ம செய்கிற ஜெபத்தை, நம்முடைய வேண்டுதலை அவர் மறந்து போக மாட்டார். கட்டாயம் அவருக்கு பதில் தருவார். சங்கீதம் 9:12 இப்படியாய் சொல்லு, ஏனெனில் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது அவர்களை நினைக்கிறார். சிறுமை பற்றுடைய கூக்குரலை மறவார். சிறுமையாய், நான் சிறுமைப்பட்டவன், என் கூக்குரலை எவன் கேட்பான்? நான் எளிமையானவன், ஏழ்மையானவன், என் சத்தத்தை யார் கேட்பார் என்று சொல்லி நாம் கலங்கக்கூடாது. நம் சத்தத்தை கேட்கிற தேவன், நம்மை மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே மன உருகி அவருடைய சமூகத்திலே நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. 103 சங்கீதம் 103:2 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவன் நமக்கு செய்த நன்மைகள், உபகாரங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தேவன் மறக்க மாட்டார், நாமும் மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மையை இந்த உலகம் முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆலயத்துக்கு சாட்சி சொல்லணும். தேவன் எனக்கு நன்மை செய்தார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொண்டார், வியாதியிலிருந்து விடுதலை தந்தார், பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுதலை கொடுத்தார் என்று தைரியமாய் சொல்லி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். நாம் வெட்கப்படுவோமானால் அவரும் வெட்கப்படுவார். அடுத்த முறை நாம் வேண்டுதல் செய்தாலும் அது கேட்கப்படாது. அதுதான் இங்கு பிரச்சனை. அதுபோல தேவன் வரும் பொழுது நம்மை மார்போடு அணைத்துக் கொள்வார். சங்கீதம் 96:13 இப்படியாக சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நீதியோடும் நியாயத்தோடும் தேவன் நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பார். 1 கொரிந்தியர் 15:23 இப்படியாக சொல்வது, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் உடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில் அவருடைய வயல் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாமும் கூட உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். அவர் வரும் பொழுது, அந்த இரகசிய வருகை வரும் பொழுது நாம் பறந்து போயிடுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:15 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமாய் அவருக்குள் நாம் நிலைத்து நிற்கணும். நிலைத்து நிற்பது தான் முக்கியம். அப்பொழுது நிலைத்து நிற்போமானால் ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக வீற்றிருப்பார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு ராஜா பிரயுத்தமாக, மிகவும் சிறுவிலாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுக்கு முன்பாக நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பற்றி பெருமை பாராட்டுவார். இந்த பிள்ளை இப்படியெல்லாம் சேர்ந்துச்சு என்று சொல்லி பிதாவுக்கு முன்பாக சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். நாம் அவரோடு கூட செல்ல வேண்டும். அவரோடு கூட சேர்ந்துடணும். அவர் வருகையும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கணும். செபனியா 1:14 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அதை கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளில் என்ற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அருவார்கள். எப்படிப்பட்ட என்னை பராக்கிரமசாலியாய் இருந்தால் தேவனுக்கு முன்பாக நிற்க நாம் நடுங்குவோம். சகரியா 2:11 வாசிக்க கேட்போம். ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன், அப்போது சேனைகள் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். தேவன் தம் ஜனங்களை கூட்டி சேர்க்க இந்த உலகத்திலே இறங்கி வருகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:1 வாசிக்கும் பொழுது, அன்றியும் சகோதரே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமயமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படவும் கலங்காமலும் இருங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லும் பொழுது நாம் கலங்கக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. தைரியமாய் ஆண்டவர் சமூகத்துக்காக, ஆண்டவர் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:51 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இதை பார்க்கிற நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஜாக்கிரதையாயிருங்க. எந்த நேரத்திலும் ஆண்டவர் வருகை இருக்கலாம். ஏனென்றால் இஸ்ரவேலை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். 3ஆம் ஆலயம் கட்டப்படுமானால் ஆண்டவர் வருகை சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த கிறிஸ்து வரப்போகிறான் என்று அறிந்து கொள்ளலாம். ஜாக்கிரதையாயிருங்க. எல்லாம் ஆயத்தமாங்க. கடைசி எக்காலம் ஊத போகிறது. ஆயத்தமாங்க. வெளிப்படுத்தல் 1:7 இப்படியாய் சொல்லுது, இதோ மேகலுண்டே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். தேவன் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எல்லா அடையாளங்கள் வந்துவிட்டது. எருசலேம் நோக்கி பாருங்கள். தேவாலயம் கட்டுறதுக்குரிய எல்லா ஆயத்தமும் ஆரம்பமாகி விட்டது. அதற்குண்டான பலிபிடம், அதற்குண்டான மாடு எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. அதுக்குண்டான பொருட்கள், அதற்குண்டான ஆட்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். இன்னும் ஆலயம் கட்டப்படணும். இது ஒன்று தான் பாக்கி. ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் உண்மையான தெய்வன். அவர் தான் வரப்போகிற தெய்வன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலே பிறங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள். முழுகி ஞானஸ்தானம் பெறுங்கள். ரட்சிக்கப்படுங்க. சாட்சியங்களை ஜீவிங்க. உண்மையாய் வாழுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆயத்தமாய் ரெடியாயிருங்க. தேவன் வரப்போகிறார். சீக்கிரத்திலே ஒரே நொடுப்பொழுது எல்லாம் தலைகளாய் மாறிவிடும். ஜாக்கிரதையாய் மனம் திரும்புங்க. ஏதோ அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அநேக பேர் நீங்கள் நினைக்கலாம். இது இல்லை. இப்பொழுது உண்மை நடக்க போகிற காரியங்களை யோசித்து பாருங்க. மனம் திரும்பிடுங்க. உங்களுக்கு கடைசி எக்காலம் ஊத போகிறது. ஆயத்தமாயிருங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய வருகைக்காக உங்களுடைய பிள்ளைகளை, இதை பார்க்கிற பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. கடைசி எக்காலம் ஊத போகிறதுக்காக நன்றி சுவாமி. தேவாதி தேவன் பூலோகத்தை நியாயத்திற்கு வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். ஆயத்தமாங்க. நிர்விசாரமாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கைவிடப்படுவீங்க. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே நீங்கள் அகப்பட்டு கொள்ளுவீங்க. ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்புங்க. முழுகி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு சாட்சியுள்ள ஜீவிங்க. நிலைத்து நில்லுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் சாய்ந்து கொண்டு இருக்காதீங்க. இயேசு வரப்போகிறார். கடைசி எக்காலம் ஊத போகிறது. ஆயத்தமாயிருங்க.
ஏசப்பா அந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. தேவனே, நீ எச்சரிப்பின் சத்தத்தை துவனிக்க பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி இனியாவது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீ கிருபை செய்யுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, துதித்து ஆங்கிலத்திலே நாங்கள் பாடப்போகிறோம். தெரிஞ்சால் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். Take my heart, oh God, make it all true. Take my heart, oh God, may I be like you. Take my heart, oh God, make it ever true. Take my heart, oh God, may I be like you. You are the portal, I am the clay. Mold me and make me, this is what I pray. You are the portal, I am the clay. Mold me and make me, this is what I pray. Take my heart, oh God, make it ever true. Take my heart, oh God, may I be like you. Take my heart, oh God, make it ever true. Take my heart, oh God, may I be like you. You are the portal, I am the clay. Mold me and make me, this is what I pray. You are the portal, I am the clay. Mold me and make me, this is what I pray. Take my heart, oh God,
இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீ அழகாய் பேசினீங்க, அதுக்காக நன்றி. நம்முடைய வருகைக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி கடைசி நேரத்தில் நீங்க சொன்னீங்க சுவாமி. ஆமாண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு முழுகை ஞானஸ்தானம் பெற்று பிள்ளைகள் ஆயத்தமாயிருக்க ஆண்டவரின் கிருபைகளுக்கு வேண்டுமாய் ஜெபிக்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக. மனம் திரும்பட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும், நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும் சுவாமி. இயேசுப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொரு கண்ணீரை துடைங்க, ஒவ்வொரு வேண்டுதலுக்கு பதில் கொடுங்க சுவாமி. வியாதியிலும் வேதனையிலும் பிசாசின் பிடியிலும் கேன்சரிலும் கஷ்டப்படும், கிட்னி ஃபெயிலிலும் கஷ்டப்படும், வீட்டிலே மன குழப்பத்தோடு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகள் மத்தியிலே வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவீங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்து. கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும் சுவாமி. உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டிலும் நீங்க நுழைங்க சுவாமி, நுழைங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அது முகத்தில் ஐசியிலே அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன வேதனையோடு என்னென்ன வியாதியோடு அழுகிறார் ஒவ்வொருவரையும் விடுவீங்க. கடன்ல இருந்து விடுதலை கொடுங்க, மன கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சாமி. பெரிய விடுதலை இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே, ஆமென். இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று இது வெளி வரும். இதை பார்த்து மற்ற மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென்.